ஹே காய்ஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரோ வெர்ஷன்ல குரோம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அதை யூஸ் பண்றதால மொபைல் ஹேக் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஆகும். அது எப்படி ஹேக் ஆகுதுங்கிறத லைவா இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பண்ண போறோம். அதுக்கப்புறம் அது மூலியமா வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பேன் ஆகுது. அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்றதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நான் வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் வந்து Firefox ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல போய் தான் நான் வந்து Instagram ப்ரோ வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ண போறேன். நீங்க வந்து Chromeல டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. 2 ப்ரௌசர் தான் வேற வேறயே தவிர மித்தபடி கன்டென்ட் ஒன்று தான். ஸோ நான் வந்து இங்க Instagram டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ப்ரோன்னு நான் சர்ச் பண்றேன். இதுக்கு வந்து சர்ச் பண்ணதும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வருது. இதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா இன்ஸ்டா ப்ரோ ஏபிகே டவுன்லோட் வெர்ஷன் 13.70 கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுதான். இது வந்து 2025 வெர்ஷன் இன்ஸ்டாகிராம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி பழைய வெர்ஷன் கிடையாதுன்னு இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணதும் இங்க டவுன்லோட் தெரிஞ்சதும் டவுன்லோட் பண்ணிடுவோம். மேல இருக்க எதையுமே பார்க்க மாட்டோம். இது நீங்க பார்த்தாலே தெரியும், அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் வெப்சைட் இது கிடையாது. இதுல பாருங்க insta.com.in இருக்கு. இது வந்து ஒரு அஃபிஷியல் பேஜ் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக் பேஜ் தான். அதுக்கப்புறம் இங்க வந்து டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கு எனக்கு. நான் இதை வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு ஃபோல்டர் செட்டப் பண்ணி தான் இந்த ஃபைல் அட்டாச் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோல்டர் நேம் தான் நமக்கு வந்து இங்க பார்க்க முடியுது. இப்போ நான் வந்து டவுன்லோட் கொடுத்துறேன். டவுன்லோட் கொடுத்ததும் எனக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. வெயிட் பண்ணுங்க, நெட்வொர்க்கோட ஸ்பீடை பொறுத்து இது டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன், இருந்தாலும் இது டவுன்லோட் ஆயிருக்கும். இப்போ இதை நீங்க டவுன்லோட் பண்றதால உங்க மொபைல் எப்படி ஹேக் ஆகுதுங்கிறதா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைவா டெஸ்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கடைசியா நான் வந்து எப்படி அதை ரெக்கவர் பண்றது, உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எப்படி ரெக்கவர் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ப்ரோ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது ஏங்கிறத இப்போ நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த ஃபைலை காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு நான் வந்து பேஷ் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். பேஷ் கமெண்ட் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இந்த இடத்துல நான் எந்த ஃபோல்டரில் ஒர்க் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியணுங்கிறக்காக இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ்ங்கிறத கொடுத்து நான் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சிடி பேலோடு பேலோடுன்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணிடுறேன். இது ஏன் நான் பேலோடுக்குள்ள வந்திருக்குன்னா, இதுக்குள்ளதான் நான் வந்து டவுன்லோட் பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரோங்கிற ஃபைல் இருக்கு. இங்கேயே நீங்க பார்த்தாலே தெரியும், நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் நேமும் இதுவும் ஒண்ணுதான். நல்லா பாருங்க, இதுதான். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து இதை தான் டெஸ்ட் பண்ண போறேன். இதுக்காக இதுல எங்க நான் வந்து பேலோட் அட்டாச் ஆயிருக்கா, இதுல ஏதாவது வைரஸ் அட்டாச் ஆயிருக்காங்கிறத நான் எப்படி டெஸ்ட் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதுக்காக நான் வந்து திரும்ப Firefox ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல வைரஸ் டோட்டல்னு சொல்லி நான் சர்ச் பண்றேன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஓசின் டூல். இந்த டூல் என்ன பண்ணும்னா, ஏதாவது மலிஷியஸான ஸ்கிரிப்டோ இல்லை யூஆர்எல் ஏதாவது ஒரு ஃபிஷிங் லிங்க்ஸோ அந்த மாதிரி ஏதாவது அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை ஃபைன் பண்றதுக்கு நம்ம இதை வந்து சைபர் டீம்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல சூஸ் த ஃபைல் இருக்கு, இதை நான் கொடுத்துக்கிறேன். இங்க நம்ம சூஸ் பண்ண போற ஃபைலே வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரோ தான். ஸோ நான் வந்து இதை கொடுத்துட்டு மேல இருக்க இந்த ஓப்பனை கொடுத்துறேன். கொடுத்ததும் அது வந்து அப்லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க, அப்லோட் ஆகிற வரைக்கும். இது அப்லோட் ஆகிற வரைக்கும் நீங்க எந்த ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனையும் கட் பண்ணிடக்கூடாது. ஓகே, இப்போ இது வந்து ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஸ்கேன் பண்ணதும் நமக்கு வந்து ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிடுச்சு. என்ன ரிஸ்க் இருக்குன்னா, ஸ்பையிங் ஏஜென்ட் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ஸ்பை ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ கால் பேசுனீங்கனாலோ இல்ல ஆடியோ கால் பேசுனீங்கனாலோ அவங்களால அது எல்லாத்தையும் கேட்கவும் முடியும், பார்க்க முடியும். நீங்க ஏதாவது பிரைவேட்டா சேட் பண்ணி பிரைவேட் பிக்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணீங்கனாலோ அதை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணி உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டும் வாங்க முடியும். இவ்வளவு விஷயங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரோல இருக்கு. அதே மாதிரி இது மூலியமா இன்னொரு விஷயமும் பண்ண முடியும். உங்க மொபைலை டோட்டலாவே ஆக்சஸ் பண்றதுக்கான சான்சஸும் அதிகமாவே இருக்கு. அது வந்து அவங்க என்ன டைப் ஆஃப் ஸ்பைவேர் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரோல வந்து ஆட் பண்ணிக்காங்கிறதுல தான் இருக்கு. இப்போ எப்படி ஹேக்கர் வந்து இதை செட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணலாம். இதுக்காக நமக்கு வந்து மெட்டாஸ்பைட் தான் தேவை. ஏன்னா மெட்டாஸ்பைட்ல வந்து மானிட்டர் வச்சு தான் இவங்க வந்து இதை பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா பெகாசஸ் சர்ச் பண்ணுவாங்க. ஆனா அதிகமா மெட்டாஸ்பைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்மளும் வந்து மெட்டாஸ்பைட் யூஸ் பண்ணி இவங்க எப்படி இதை செட்டப் பண்ணியிருக்காங்கிறத பார்க்க போறோம். இங்க நான் வந்து திரும்ப ஒரு பேஷா போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸையும் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து MSF கன்சோல்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுத்ததும் என்னோட MSF நம்ம வந்து நெட்வொர்க் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணும். அதுக்கப்புறம் அதோட வெர்ஷன் எல்லாமே கரெக்டா இருக்காங்கிற செக் பண்ணிட்டு எனக்கு டூல் ரன் ஆகிறதுக்கான என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்க இதுக்கும் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணிடாதீங்க. அதாவது நெட்வொர்க் எதுவும் கட் ஆகிற மாதிரி பண்ணிடாதீங்க. நெட்வொர்க் தெளிவா வச்சிருங்க. இந்த இடத்துல ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு.
இப்ப ஹேக்கர் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, மல்டி ஹேண்ட்லர்ங்கிறத வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்ல ஒண்ணு இருக்கு. அதை யூஸ் பண்ணியிருப்பான். இந்த மல்டி ஹேண்ட்லர்ங்கிறது என்னன்னா, உங்க இன்ஸ்டாகிராமையும், இந்த ஹேக்கரோட சிஸ்டமையும் ஒண்ணா கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த மல்டி ஹேண்ட்லர். இப்ப நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து சேட் பண்ணிருக்கீங்கன்னா, இந்த மல்டி ஹேண்ட்லர் வந்து அதை இந்த இடத்துல ஸ்கிரீன் பண்ணும். இங்க பேக்கிரவுண்ட்ல சிஸ்டம் இருக்கும். அத பண்றது தான் இந்த மல்டி ஹேண்ட்லரோட ஒர்க். சோ நான் யூஸ் மல்டி ஹேண்ட்லர் குடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் டிசிபி எடுப்பாங்க. ரிவர்ஸ் டிசிபி எதுக்கு எடுக்குறாங்கன்னா, நீங்க ரெடி பண்ண பேலோட் வந்து நல்லா பாருங்க. இது வந்து ஏபிகே ஃபைல். இங்க இருக்கு பாருங்க. டாட் ஏபிகேனா ஆண்ட்ராய்டு. அப்ப ஆண்ட்ராய்டுக்கு தான் வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க மானிட்டரிங் மோட. அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல ஆண்ட்ராய்டுங்கிறத மென்ஷன் பண்ணி ரிவர்ஸ் டிசிபி வழியா கனெக்ஷன் எடுக்கிறேன். இப்ப இந்த ரிவர்ஸ் டிசிபி வழியா கனெக்ஷன் எடுக்கிறதால என்ன ஆகும்னா, அந்த மொபைல டோட்டலா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இதுக்காக நம்ம வந்து இத யூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறோம். இப்ப எனக்கு வந்து இதுவும் செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மல்டி ஹேண்ட்லர் வச்சு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியையும் லேப்டாப்பையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. பக்கத்துல வச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டுக்கான பேலோட் அதுல செட்டப் பண்றதால அந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் இங்கருந்து. இந்த சைடு அத வச்சு நம்ம என்ன மாரி மூவ் பண்ணணும்ங்கிறத ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து இதுக்கு போர்ட் நம்பர் செட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஐபியும் சேர்த்து செட் பண்ண போறோம். இப்ப இந்த ஐபி எதுக்காக அப்படின்னா, ஹேக்கர்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு பர்சனல் ஐபி வச்சிருப்பாங்க. பப்ளிக்க்கு ஒரு ஐபி வச்சிருப்பாங்க. பிரைவேட்க்கு ஒரு ஐபிங்கிற மாரி நெறைய வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பர்ட்டிகுலர் ஐபி அவங்க குடுத்து, இந்த ஐபி கூட எனக்கு அந்த இன்ஸ்டாகிராமையும், மொபைலையும் கனெக்ட் பண்ணி குடுன்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. எதுக்கிட்டனா இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் கிட்ட. இப்ப நம்மளும் அதே தான் சொல்லி என்டர் பண்ணியிருக்கோம். இப்ப அதுவும் வந்து எனக்கு இந்த ஐபி கூட செட் பண்ணிருச்சு. இப்ப என் இன்ஸ்டாகிராம் இந்த ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டாகிராம் வந்து யார் இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த ஐபி வழியா தான் கனெக்ட் ஆகும். அப்படி இருக்கையில என்னால அவங்க என்ன பேசுறாங்க, என்ன கால் பார்க்குறாங்க, என்னென்ன ஃபோட்டோஸ் வச்சிருக்காங்கங்கிறது எல்லாத்தையுமே என்னாலயும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இப்ப இந்த ஐபி அட்ரஸ் வச்சாச்சு. அடுத்தது நமக்கு வந்து ஒரு போர்ட் நம்பர் தேவை. இந்த போர்ட் நம்பர் எதுக்கு அப்படின்னா, இந்த போர்ட் நம்பர்ங்கிறது வந்து ஒரு கேட்வே மாரி. இப்ப அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரு கேஜ்க்குள்ள இருக்கு. அந்த ஐபி அட்ரஸ் வெளிய வரணும்னா, அதுக்கு ஒரு கேஜ் தேவை. அதாவது அதுக்கு ஒரு டோர் தேவை. அந்த டோர் தான் வந்து இந்த போர்ட். இங்க நான் வந்து போர்ட்டுக்கு வந்து 444ன்னு குடுத்து என்டர் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு வந்து போர்ட் நம்பரும் செட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஐபி அட்ரஸும், இந்த போர்ட் நம்பரும் ஒண்ணாவே இது கூட இருக்கும். இது 2மே வந்து இதுல இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸும், அதுக்கப்புறம் போர்ட் நம்பரும் நம்ம கிரியேட் பண்ண இந்த மானிட்டர்லயும் ஒரே மாரி இருக்கணும். அப்பதான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி பண்றதால தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பேன் ஆகுது. அது ஏன் இப்படி பண்றதால பேன் ஆகுதுன்னா, நீங்க வந்து ஸ்கேமர்ங்கிறத ஈஸியா வந்து இன்ஸ்டாகிராம் டிடெக்ட் பண்ணிரும். இந்த மாரி ஃபைல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, அதனால தான் வந்து உங்களுக்கு ஐடி வந்து பேன் ஆகுது. இப்ப நீங்க அத எப்படி ரெக்கவர் பண்ணணும்னா, நீங்க வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஒரு அப்பாலஜிஸ்ட் எழுதணும். இது என்னோட மிஸ்டேக் இல்ல. இந்த மாரி நான் வந்து ஒரு யுஆர்எல் கிளிக் பண்ணேன். இல்ல எனக்கு இந்த மாரி ஒரு ஃபைல் வந்துச்சு. அதுல தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ஒரு அப்பாலஜிஸ்ட் எழுதினீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட ஐடிய திரும்ப ரெக்கவர் பண்ணி குடுப்பாங்க. ஆனா அவங்க ரெக்கவர் பண்ணி குடுக்கையில நீங்க வந்து இன்ஸ்டா ப்ரோ வச்சிருக்க கூடாது. நார்மல் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கணும். அதே மாரி இது எந்தெந்த டிவைசஸ்லலாம் ஹேக்கபிளா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்ட்ராய்டுல இருக்கக்கூடிய எல்லா டிவைஸ்லயுமே ஹேக்கபிளா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டுலயும் இதே வல்னரபிலிட்டி இருக்கு. இதே எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒர்க்கும் செய்யுது. அதனால இதுலருந்து நீங்க சேஃபா இருக்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு ஏபிகே ஃபைல்ஸையும் நீங்க யூஸ் பண்ணணும்னு டவுன்லோட் பண்ணாதீங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாரி தான் வந்து ஹேக் ஆவீங்க. அதனால எப்பவுமே சேஃபா இருங்க. கைஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எத பத்தின வீடியோ வேணும்ங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்.